أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த முழு துனியாவும், இந்த ஹோல் வேர்ல்ட், இந்த முழு துனியாவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் அல்லாஹ் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிருக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. சொர்க்கத்திலே நீ ஒரு சாட்டையின் அளவு இடத்தை வாங்குவது கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், இன்னும் மரகதம், எத்துணை செல்வங்கள் இருக்கிறதோ அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்தின் அந்த சாட்டை அளவு இடத்தை கூட உன்னால் வாங்க முடியாது. நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாம் என்று சொல்லும் பொழுது நான் எதை சொல்லுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் வல் அவ்வலூன், நாம் தான் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயம். இருந்தாலும் மற்ற சமுதாயத்திற்கு முன்னதாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய முதலாவது சமுதாயம் நாம் தான். ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. எத்துணை முறை தொழுகைகளை கேட்டிருப்போம். அல்லாஹ்வின் அச்சம் வரவில்லை என்பதற்கிடையே நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டை இந்த பூமியிலே விட்டால் இந்த பூமியை அழிந்துவிடும். بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு மார்க்க நிகழ்ச்சிகளே உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சொர்க்கத்திலே, அதுவும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கினியவர்களே, சொர்க்கம் நரகம், அதாவது சொர்க்கத்தின் இன்பங்கள் நரகத்தின் துன்பங்கள் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த சிறிய நேரத்திலே அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்த சில மார்க்க அறிவிலிருந்து சொர்க்கத்தை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும், நரகத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை கூறியிருக்கிறார்களோ அதை அப்படியே நமது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவை ஒரு சோதனை கூடமாக ஆக்கியிருக்கிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மனிதனே, இந்த வாழ்க்கையையும் உனக்கு மரணத்தையும் நான் ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு துன்யாவையும் ஒரு சோதனைக்காக ஆக்கியிருக்கிறான். நல்லவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்காக, கெட்டவர்கள் இஸ்லாமை அறிந்து நல்ல விஷயங்களை அறிந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்காக அல்லாஹ் ஒரு களமாக இந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே இந்த துன்யாவை ஒரு முடியக்கூடிய வரையறைக்குட்பட்டு ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்திலே பிறந்த அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும், மனிதராக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, அது உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அந்த படைப்பினம் பிரிந்தே ஆக வேண்டும் என்ற நிலைமையை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த முழு அமைப்பும், அல்லாஹ் உருவாக்கிய இந்த முழு துன்யாவுடைய அமைப்பும் இரண்டு பாதைக்கான அமைப்பு தான். என்ன அந்த இரண்டு பாதை? என்ன அந்த இரண்டு பாதை? ஒன்று சொர்க்கத்துடைய பாதை, இன்னொன்று நரகத்துடைய பாதை. இந்த துன்யாவிலே வாழும் பொழுது யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான். யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்து ரப்புக்கு துரோகம் செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தருவதாக வாக்களிக்கிறான். இரண்டு பாதை தான். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பாதையில் உதவி செய்யக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் இரண்டு உலகத்திற்கும் ரஹ்மான். இந்த துன்யாவிலே வாழக்கூடிய ஒரு காஃபிர் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதிலளிப்பான், மறுமையிலே அல்லாஹ் பதிலளிக்க மாட்டான். ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரை இந்த துன்யாவில் அழைத்தாலும் அல்லாஹ்வுடைய பதில் அவனுக்கு கிடைக்கும், நாளை மறுமையில் அழைத்தாலும் அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுப்பான். ரஹ்மானுர் ரஹீம். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவையே அழிந்து போகக்கூடிய, மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய ஒரு அழியக்கூடிய உலகத்தையே எப்படி பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா மின்ஹா காஃபிரன் இல்லா ஷுர்பதபா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த முழு துன்யாவும், இந்த ஹோல் வேர்ல்ட், இந்த முழு துன்யாவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் அல்லாஹ் தன்னை மறுத்து வாழக்கூடிய காஃபிருக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த துன்யா ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமம் கிடையாது. அந்த துன்யா எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
ஆனால் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் வடிவமைத்த சொர்க்கம், சொர்க்கம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا اذن سمعت ولا خطر على قلب بشر. சொர்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக, அந்த சொர்க்க வாழ்க்கையை நாம் மனதிலே எண்ணுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்கள். அல்லாஹ் இபாதியஸ் சாலிஹீன், அவனுடைய அடிமைகளான நல்லவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள், எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். தன்னுடைய அடிமைகளான நல்லவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையை மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதி பார்த்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் சஜ்தாவுடைய 17வது வசனத்தை சொன்னார்கள், குல் லா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய கூலிகளுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை எந்த கண்களாலும், எந்த கடைக்கோடி கண்களாலும் கற்பனை செய்ய முடியாது என்று. அன்பிற்கினியவர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு 3350வது ஹதீஸாக இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், வல மௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே இந்த ஹதீஸை பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன நீங்கள் துன்யாவை ஆசைப்படுகிறீர்கள், என்ன உலகத்தின் அரசர்களாக ஆட்சியிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், என்ன ஆட்சி இது? சொர்க்கத்திலே ஒரு சாட்டையின் அளவு, ஒரு சாட்டை எவ்வளவு தூரம் இருக்கும்? 1 மீட்டர் இருக்குமா? 1 மீட்டர் சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கிடைப்பது. ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க ஜி, இந்த இந்தியாவையே ஒரு ஆள் விலைக்கு வாங்கிட்டாரு. இந்தியாவை விடுங்க, இந்த உலகத்தையே ஒரு ஆள் விலைக்கு வாங்கிட்டாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஆளு? பணக்காரரா இல்லையா? செல்வந்தரா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்திலே நீ ஒரு சாட்டையின் அளவு இடத்தை வாங்குவது கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், இன்னும் மரகதம், எத்துணை செல்வங்கள் இருக்கிறதோ அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்தின் அந்த சாட்டை அளவு இடத்தை கூட உன்னால் வாங்க முடியாது. அல்லாஹ் அக்பர். இன்னும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹூரில் ஐன் பெண்கள், கண்ணழகிகள், அவர்கள் போடக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, பாருங்கள், அந்த உலகத்தை அடைவதைத்தான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த துன்யாவிலே நீ வெற்றி அடைந்து அந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டால் உன்னை நஷ்டவாளி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் குர்ஆனிலே. சூரத்துல் அராஃபை 185வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே வெற்றி என்ன தெரியுமா? உண்மையான தோல்வி என்ன தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ
அவர்களிடத்திலே செல்வம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடத்திலே பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடத்திலே கல்வி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான், ஃபகத் ஃபாஸ், அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று. எது வெற்றி? துன்யாவிலே 4 காசு சம்பாதித்து விட்டால், மிகப்பெரிய அரண்மனையிலே வாழ்ந்து விட்டால் வெற்றியா? அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். என்ன உலகம் அது? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன், என்னுடைய முகத்தை தவிர. எந்த உலகத்திலே அல்லாஹ்வை பார்க்க முடியுமோ, எந்த உலகத்திலே அல்லாஹ்வுடன் பேச முடியுமோ, எந்த உலகத்திலே அந்த ரப்புல் ஆலமீனை இந்த கண்கள் பார்க்குமோ, அந்த துன்யாவிலே அந்த உலகத்திலே வாழ்வதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன் வல் முஃமினாத். அல்லாஹ் வாக்களிக்கிறான். யாருக்கு? உலகத்திலே செல்வம் உள்ளவர்களுக்கு அல்ல, உலகத்திலே படிப்பு உள்ளவர்களுக்கு அல்ல, உலகத்திலே பட்டம் உள்ளவர்களுக்கு அல்ல, ஈமான் கொண்டு வாழக்கூடிய முஃமின்களுக்கு, மூமின்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த சொர்க்கத்தை. அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல். துன்யாவிலே நீ வாழ். எப்படி? ஒரு வழிப்போக்கன் தன்னுடைய பாதையை எப்படி கடப்பானோ அது போன்று இந்த துன்யாவிலே வாழ்ந்துவிட்டு நீ சென்று விடு. நாளை மறுமையிலே நிரந்தரமாக நீ வாழ்வதற்காக, நிரந்தரமாக நீ சுகங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் சொர்க்கம் என்ற ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று. அன்பிற்கினியவர்களே, மேலும் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்துடைய மதிப்பை பற்றி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின்கும் இல்லா லஹு மன்சிலன் ஃபில் ஜன்னah வ மன்சிலுன் ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் ஒன்று சொர்க்கத்திலே அவருடைய வீடு எழுதப்படுகிறது, அல்லது நரகத்திலே அவருடைய வீடு எழுதப்படுகிறது. யார் துன்யாவிலே வாழும் பொழுது, உலகத்திலே வாழும் பொழுது நல்ல செயல்களை செய்து சென்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே அந்த வீடு திறக்கப்படுகிறது. யார் தீமையான செயல்களை, பாவமான செயல்களை செய்து கொண்டு சென்றார்களோ அவர்களுக்கு நரகத்திலே அந்த வீடு திறக்கப்படுகிறது என்று. அன்பிற்கினியவர்களே, நேரம் குறைவாக இருப்பதால் தமிழாக்கத்தை மட்டும், இந்த ஹதீஸுகள் சொல்லக்கூடிய பொருளை மட்டும் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுவோம். அன்பிற்கினியவர்களே, சொர்க்கம் என்ற ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏடுகளை வழக்கரத்திலே கொடுத்துவிட்டு நல்லவர்களுக்கு உதுகுலுல் ஜன்னா, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறும் பொழுது அந்த மூமின்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் அவருடைய புத்தகத்திலே சொல்லி காட்டுகிறான். வஸீகல்லதீன தகௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்குலூஹா ஹாலிதீன். சொர்க்கவாசிகளை அல்லாஹ் அனுபவிப்பான். அனுபவித்து சொர்க்கத்திற்கு முன்னால் நிற்க சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் பட்டாளங்களை அனுப்புவான். சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த சொர்க்கத்துடைய காட்சியை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளே சலாமுன் அலைக்கும். யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை? மலக்குகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் நுழையுங்கள், ஃபதுஹுலூஹா திபுதும், அனுபவித்துக் கொள்ளுங்கள், எதை வேண்டுமோ அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஃபதுஹுலூஹா ஹாலிதீன். நீங்கள் ஏதோ ஒரு 2-3 ஆண்டுகள் வாழ்வதற்காக உள்ளே செல்லவில்லை, நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக உள்ளே செல்லுகிறீர்கள் என்று. சொர்க்கவாசிகள் எல்லாம் கவலையிலே, கஷ்டத்திலே, என்ன சொர்க்கம், எவ்வளவு காலம் வாழ முடியும், இந்த சொர்க்கத்திலே என்னவெல்லாம் கிடைக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்லுவான். 4 அழகான வாழ்க்கையுடைய தத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இன்னலக்கும் மன் தஹ்யவு ஃபலா தமூது அபதா.
உலகத்திலே நீ விரும்பலாம், நிலையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடலாம் என்று. உன்னால் முடியுமா? முடியுமா? உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா? ஃபிரௌன் வாழ்ந்தான், காரூன் வாழ்ந்தான் அரசாட்சியிலே. முடிந்ததா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். யாராக இருந்தாலும் சரி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே அவராலும் நிலையாக இருக்க முடியாது. ஆனால் சொர்க்க வாழ்க்கை அப்படி அல்ல. மனிதனே, இந்த சொர்க்கத்திற்கு நீ செல். யார் கூறுகிறார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கத்திலே செல், இங்கே உனக்கு மரணம் கிடையாது. தஹ்யவு, நிரந்தரமாக வாழ். அல்லாஹ் சொல்லுவான், வ இன்னலக்கும் மன் தஸிஹு ஃபலா தக்ஸிமு அபதா. மனிதனே, உலகத்திலே கவலை, நோய், எப்படி இந்த நோயை குணப்படுத்துவது? கவலையாகவே நோயுடனே உன்னுடைய வாழ்க்கையை கழித்தாய். நோய் இல்லாமல் உலகத்திலே யாராலும் வாழ முடியாது. நீ சொர்க்கத்திலே செல். இந்த சொர்க்கத்திலே உனக்கு ஆரோக்கியம் மட்டும்தான், நோய் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா. மனிதனே, சொர்க்கவாசியே, நீ சொர்க்கத்திலே செல். உலகத்தை நீ இளமையை விரும்பி இருக்கலாம், இளமையோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். நீ முதுமையை அடைந்திருக்கலாம், அல்லது அந்த நிலையிலே மரணம் அடைந்திருக்கலாம். நீ சொர்க்கத்திலே செல். உனக்கு இளமை மட்டும்தான், உனக்கு வயோதிகம் கிடையாது. வஇன்னலக்கும் மன் தன்அமு ஃபலா தபஅது அஹதா. அல்லாஹ் அபதா, அல்லாஹ் சொல்லுவான், நீ சொர்க்கத்திலே செல். உனக்கு நிரந்தரமாக அருட்கொடைகள் கூடிக்கொண்டே இருக்கும், எதுவும் குறையாது. இந்த துன்யாவிலே அப்படி அல்ல. இன்று சம்பாதிப்பவர் நாளை ஏழையாகலாம், இன்று ஏழையாக இருப்பவர் நாளை பணக்காரராகலாம். இன்று கிடைத்திருக்கலாம் அல்லாஹ்வுடைய அருள், நாளை கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை எதுவும் உனக்கு குறையாது, எல்லாம் உனக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அப்போது சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். யார் தட்டினால், யார் அந்த கதவை தட்டினால் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் என்று யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். யார் தட்டினால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தூதர் சொல்லுகிறார்கள், நான் தான் சொர்க்கத்தின் கதவை தட்டக்கூடியவன். நான் சொர்க்கத்திற்குள் செல்லாமல் எந்த மனிதரும் சொர்க்கத்திலே செல்ல முடியாது. சொர்க்கத்தின் கதவை தட்டும் பொழுது மலக்குகள் கேட்பார்கள், யார் நீங்கள்? அவர் கூறுவார், அன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது. மலக்குகள் சொல்லுவார்கள், பிக உமிர்து, உங்களுக்கு தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது இந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும் என்று. இது யாருக்குடைய சிறப்பு? யாருக்குடைய சிறப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு. நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாம் என்று சொல்லும் பொழுது நான் எதை சொல்லுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னுல் ஆகிரூன் வல் அவ்வலூன். நாம் தான் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயம். இருந்தாலும் மற்ற சமுதாயத்திற்கு முன்னதாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய முதலாவது சமுதாயம் நாம் தான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள். சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள். அவர்கள் செய்த கூலிகளுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வல ஜும்ரத்தின் தலிஜுல் ஜன்னத சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். பௌர்ணமியுடைய இரவிலே அந்த நிலாவுடைய முகம் எப்படி இருக்குமோ அதுபோல சொர்க்கத்திலே முதலாவது செல்லக்கூடிய மனிதர்களின் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். லா யப்சிகூன். அங்க என்ன கிடையாது? அங்க என்ன கிடையாது? அங்கே எச்சில் கிடையாது. வலா யம்தஹிதூன். அங்கே சளி சிந்துதல் எல்லாம் கிடையாது. வலா யதகவதூன் ஆனியத்துஹும் ஃபீஹா தஹப். அங்கே பாத்திரங்கள் இருக்கும். என்ன பாத்திரங்கள்? வெள்ளி தங்கங்களான பாத்திரங்கள். வ அம்ஷாத்துஹும் மினல் ذهب வல் ஃபில்லா.
முடி, சொர்க்கவாசியுடைய முடி, பிறந்த குழந்தை ஒரு 2-3 மாதங்கள் வளர்ந்தால் எப்படி அந்த முடி வளருமோ, முதலேசா இருக்கும் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி சொர்க்கவாசிகளுடைய முடிகள் மாற்றப்படும். அங்க என்ன, அந்த முடியை சீவுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சீப்பா, இந்த இரும்பு சீப்பா? அல்லாஹ் சொல்லுகிறான், அம்ஷாத்துஹும் மினல் ذஹபி வல் ஃபில்லா, வெள்ளி தங்கங்களான சீப்புகள் அங்கே இருக்கும். வ மஜாமீருஹுமுல் உதுவா, பத்திகள், ஊதுபத்திகள். சொர்க்கத்தில் நெருப்பு கிடையாது, அல்லாஹ் எப்படி அதை எரிய விடுறானோ அல்லாஹ் அறிந்தவன். வ மஜாமீருஹுமுல் உதுவா வரஷ்ஹுஹும் மிஸ்க். இங்க வேர்வை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேத்துச்சுன்னா என்ன ஆகும்? நாத்தம். அல்லாஹ் சொல்றான், வரஷ்ஹுஹும் மிஸ்க், சொர்க்கத்திலே உனக்கு வேர்வை கஸ்தூரியின் நனமாக இருக்கும். வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜதான். என்னத்தான் கிடைச்சாலும், என்னத்தான் மனுஷனுக்கு கிடைச்சாலும், மனைவி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், 2 மனைவிகளை உள்ள போகும்போது, அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டே இருக்கும், உள்ள போகும்போதே அல்லாஹ் சொல்லுவான், 2 மனைவிகளை நீ எடுத்து செல். யுரா முஹ்சுகிஹா மி வராஇல் லஹ்மி மினல் ஹுஸன் லக்திலாஃப பைனஹும் வலா தபாகுல் குலூபுஹும் கல்புன் வாஹிதுன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹூருல் ஐன், அந்த கண்ணழகிகளை நீ பார்த்தால் அந்த காலிலே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய எலும்பு கூட, நரம்பு கூட உனக்கு தெரிந்துவிடும் என்று. அவ்வளவு கண்ணாடியான தோற்றத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹூரிலின் பெண்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் இருக்காது. இருவரும் ஒருவர் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். இருவரும் ஒரே உள்ளத்தோடு இருப்பார்கள். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தவ் வஅஷியா. இதையெல்லாம் பெற்றுவிட்டு சொர்க்கவாசி சொர்க்கத்திலே நுழைந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய 70,000 மின் உம்மதி, 70,000 மக்கள். எத்தனை மக்கள்? 70,000 மக்கள் சொர்க்கத்திலே முதலாவதாக கேள்வி கணக்கில்லாமல் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து நுழைவார்கள் என்று. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், 70,000 பேருக்கு தான் கேள்வி கணக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளாம் எங்க போக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இது காணும், எப்படி இது பத்தும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஸாதனி ரப்பி, சொன்னார்கள், என் இறைவன் அதிகப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றால் அவருக்கு கீழ் 70,000 மக்களும் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள் என்று. பாருங்கள், 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள். அந்த 70,000 மக்களிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் கீழ் 70,000 மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், என்னையும் அந்த கூட்டத்திலே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். வேறொரு தோழர் இருந்தார், அவரும் கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உகாஷா உன்னை முந்திவிட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே தரஜாக்கள் பல இருக்கும். கமா யத்ராஊனல் கௌகப துர்ரியல் ஃபாஜிர் ஃபில் உஃப்கி மினல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கையும் மேற்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, நட்சத்திரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, அது போல சொர்க்கத்துடைய தரஜாக்களும் உயர்ந்து இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே வீடுகளை வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திலே மிக அழகான மாளிகைகளை வைத்திருக்கிறான். வ அபூ பக்கர வ உமர் வ அபா பக்கரின் வ உமரின் மின்ஹும். யார் 2 பேர்? அபூபக்கரும் உமரும் அதை சார்ந்தவர்கள். அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாய்ப்புகள் நல்லவர்களுக்கு, நபிமார்களுக்கு இல்லது ஈமானிலே புகழ்பெற்றவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, சொன்னார்கள், ரஜுலுன் அமனு பில்லாஹி வ ஸத்தகுல் முர்சலீன். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபிமார்களை நம்பிக்கை கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கும் என்று. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அதே ஹதீஸ் தான், எனக்கு நபிமார்களுடைய சமுதாயங்கள் காட்டப்பட்டது சொர்க்கத்திலே. அதிலே ஒரு நபி ஒரு மனிதரை அழைத்து சென்றார், இன்னொரு நபி 5 நபர்களை அழைத்து சென்றார், இன்னொரு நபி இடத்திலே யாரும் இல்லை, அவர் மட்டும் தனியாக நடந்து சென்றார். நான் கேட்டேன், ஜிப்ரீலே,
ஜிப்ரீலே, என்னுடைய சமூகம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? அப்போது ஜிப்ரீல் ஒரு புறத்தை காட்டினார். மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், தூதரே முஹம்மதே, இதுதான் உன்னுடைய சமுதாயம், இதிலே 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவார்கள் என்று. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீலே, எதற்காக இந்த சிறப்பு என்று? அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள், அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் சூனியத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் என்று. அன்பிற்கினியவர்களே, இப்படி சொர்க்கத்துடைய முதல் தரஜாக்கள், சொர்க்கத்துடைய முதல் அந்தஸ்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னுடைய சமூகத்தில் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதலாவது கூட்டத்தை நீங்கள் அறிவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுகராஉல் முஹாஜிரின் யஅதூன இலா யௌமில் கியாமா பாபில் ஜன்னா. யார் அவர்கள்? ஃபக்கீரான முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த மக்கள் சொர்க்கத்திலே முதலாவது நுழைவார்கள், தட்டுவார்கள் சொர்க்கத்தின் கதவை. மலக்குகள் கேட்பார்கள், எதற்காக நீங்கள் தட்டுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சொர்க்கத்திலே முதலாவது நுழையும்படி அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அப்போது கேட்பார்கள், உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லையா? அப்போது அந்த தோழர்கள் பதில் சொல்லுவார்கள், எங்களிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு எதை கொடுத்தான்? என்ன பதில்? அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு சொர்க்கத்திலே எதை கொடுத்தான் எங்களுக்கு? ஒரு சஹாபியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்மணி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. பெண் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுந்துறாங்க, நான் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் இதை எடுத்துட்டு வாப்பாங்கறாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, இல்தமிசுலா ஹாத்தம், ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வா. அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இரும்பு மோதிரம் கூட என்கிட்ட இல்ல. என்ன அர்த்தம்? இந்த துனியாவிலே அவர் வாழும் பொழுது ஒரு இரும்பு மோதிரத்தை கூட தன்னுடைய சொத்தாக ஆக்கவில்லை. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பணக்காரர்கள் சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன்னதாக ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வம் உள்ள சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நீ உனக்கு செல்வம் இருக்கிறது, உன்னுடைய ஒரு குதிரை மக்காவிலே இருந்தால் இன்னொரு குதிரை ஈராக்கில் இருக்கிறது, அவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறாய், உன்னுடைய நிலைமை தெரியுமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நீ வரும் பொழுது தவண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வருவாய் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த செல்வங்கள் தேவையில்லை, இதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறேன், யா அல்லாஹ் என்னை ஏழையாக ஆக்குவாயாக என்று சொன்னார்கள். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன், நாளைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்காத, உன்னிடத்தில் நான் கேட்கணும், கெஞ்சணும், கதறணும், யா அல்லாஹ் சாப்பாடு கொடுன்னு சொல்லி மறுநாள் சாப்பாடு கொடு, மறுநாள் கொடுக்காத, இப்படியே என்னுடைய வாழ்க்கையை கழித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு பல பெயர்களை சொன்னார்கள். அதிலே முதலாவது பெயர் தாருஸ்ஸலாம். தாருஸ்ஸலாம் அமைதியான வீடு, தாருல் முகாமா, ஜன்னத்துல் மஅவா நிரந்தரமான வீடு, ஜன்னாத்து அத்ன், தாருல் ஹைவான், ஃபிர்தௌஸ், மகாமுல் அமீன் என்று சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெயர்களை சொன்னார்கள். குறிப்பாக சொர்க்கத்திலே அந்த வாசல், சொர்க்கத்துடைய அந்த கட்டிடத்தின் வாசல் 7க்கு 8க்கும் மேற்பட்ட ஃபில் ஜன்னத்தி 8 அபுவாப், 8 வாசல்கள் இருக்கும். ஃபீஹா பாபுன் யுஸம்மா ரய்யான் லா யதுகுலுஹு இல்லா சாயிமூன். அதிலே ஒரு வாசல் ரய்யான் என்ற வாசல், அதிலே சொர்க்கவாசிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. இப்படி 8 வாசல்களும் ஒவ்வொரு அமல்களையும் குறிப்பிட்டு அழைக்கப்பட்டு அந்த சொர்க்கத்திலே நுழைக்கப்படுவார்கள். அதிலே ஒரு வாசலின் அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமாக பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த சொர்க்கத்துடைய வாசல் இருக்கும். ஒரு வாசல். ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த வாசலே நெருக்கடியாக ஆகும் அளவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே மக்களை நுழைப்பான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள்,
சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வீடுகளை வைத்திருக்கிறான், கட்டிடங்களை வைத்திருக்கிறான். ஹீமா கூடாரங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ன ஃபில் ஜன்னதி ஹைமத்தன் மின் லுஉலுவில் முஜவ்வஃபா. அங்க கட்டிடம் என்பது இந்த செங்கலாலேயோ இந்த உலகத்திலே வைக்கக்கூடிய மெட்டீரியல்களாலேயோ கட்டப்படாது. அல்லாஹ்வுடைய படைப்பே வித்தியாசமான படைப்பு. அல்லாஹ் ஏற்பாடு செய்யக்கூடியதே இந்த மனிதன் கற்பனையே செய்ய முடியாத அளவுள்ள படைப்பு. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு முத்தை குடைந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். எப்படி? ஒரு சின்ன முத்துல குடைந்து அல்லாஹ் கட்டியிருப்பான் கட்டிடங்களை. எத்தனை அரங்க இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அந்த கட்டிடத்தில் எவ்வளவு ஒரு ரூம் வைக்க முடியும்? இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு பில்டிங் கட்டுறாரு, எவ்வளவு ரூம் கட்டுவார்? எவ்வளவு ரூம் வச்சு கட்டுவாரு? மிஞ்சி போனா ஒரு 10 ரூம், ஒரு 20 ரூம், 100 ரூம் வச்சுக்கோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டிலே 70,000 அறைகள் இருக்கும். அந்த 70,000 அறையிலும் ஒவ்வொரு அறையிலும் அல்லாஹ் உங்களுக்காக ஒரு ஹூருல் ஈன் பெண்ணை வைத்திருப்பான். இது என்ன கேட்டா கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. இந்த வீடு வேணும் எனக்கு. இப்போ என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான், உனக்கு சொர்க்கத்திலே 70,000 அறைகள் கொண்ட ஒரு முத்தாலான மாளிகை உனக்காக தயார் செய்யப்படுகிறது என்று. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலாயிக யுஜஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு. இவர்கள் அடைந்து கொண்டார்கள். ஏன்? பொறுமையாக இருந்த காரணத்தால். வயுலகௌன ஃபீஹா தஹிய்யத வ ஸலாமா. அதிலே அவர்கள் நுழைந்து கொள்ளுவார்கள் அமைதியாக, சலாமத்தாக என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அஹ்லல் ஜன்னதி யதராவுனல் குர்ஃபத ஃபில் ஜன்னா கமா தரவுனல் கௌகப பிஸ்ஸமா. நட்சத்திரங்களை வானத்திலே எப்படி பார்ப்பீர்களோ அது போல சொர்க்கத்திலே ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கும், மாளிகைகள் அமைக்கப்பட்டிருக்கும். நான் சொர்க்கத்திலே செல்லும் பொழுது ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்தவுடன் அதற்குள் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாளிகை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே இது யாருடைய மாளிகை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லி ஃபதம் மின் குரைஷ். இது குரைஷி வாலிபருடைய மாளிகை. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் நினைத்து கொண்டேன் அந்த மாளிகை எனக்கு தான் என்று நான் கேட்டேன். யார் அவர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமரிடத்தில் சொல்லுகிறார்கள், உமரே அந்த சொர்க்கத்தின் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். உன்னுடைய கோபம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. நுழையாமல் திரும்பி வந்து விட்டேன். உமர் அவர்கள் அழுதார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீதா நான் கோபப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று. பாருங்கள் அன்பிற்கினியவர்கள். மேலும் சொன்னார்கள், அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைமுடைய மாளிகையும் நான் பார்த்தேன் என்று. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தன்னையே ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்த ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு ஹதீஜா உணவை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி வருகிறது, நபியே, ஹதீஜாவிற்கு என் புறத்திலிருந்தும் ஜிப்ரீலின் புறத்திலிருந்தும் சலாம் சொல்லுவாயாக. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய பாக்கியம். சொன்னார்கள், ஹதீஜாவிற்கு நான் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை, முத்து பவளங்கள் வெள்ளிகளான மாளிகையை ஹதீஜாவிற்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு வாழும் பொழுதே வீட்டை கட்டிட்டான். ஆனால் நம்முடைய வீடுகள் சொர்க்கத்திலே இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஃபிரௌனுடைய மனைவி கேட்டார்கள், ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் என்னை வெளியேற்றுகிறான் இந்த அரண்மனையில் இருந்து, இந்த துன்யாவில் உங்ககிட்ட வீட்டை கேட்கல, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்குவானாக.
அடுத்து ஆறுகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் 4 விதமான ஆறுகள். ஒன்று பாலாறு, இன்னொன்று தேனாறு, இன்னொன்று மது ஆறு, இன்னொன்று சாதாரணமான ஆறு, சாதாரணமான தண்ணீர் கொண்ட ஆறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அயவது அஹதக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நகீலின் வ அனாபின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்திலே மது உங்களுக்கு ஹராம், சொர்க்கத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அது போதை தராது. உங்களுக்கு நீர் சுத்தம் இல்லாமல் உலகத்திலே இருக்கலாம், ஆனால் சொர்க்கத்தின் நீர் சுத்தம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு தேன் கிடைக்கும், உங்களுக்கு பால்கள் கிடைக்கும். அதனுடைய சுவையை நீங்கள் சுவைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று. அதுல என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி? அந்த ஆறுகள், அந்த 4 ஆறுகளும் சொர்க்கத்தில் எல்லாத்துக்கும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 ஆறுகள். இப்படிதான் சொர்க்கத்தில் அமைப்பு. எப்படி தெரியுமா? யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒரு ஆத்தை பார்த்து இங்க ஓடுனா ஓடும், இன்னொரு ஆத்தை பார்த்து அங்க ஓடுனா ஓடும், ஒரு ஆத்தை பார்த்து அங்க ஓடுனா ஓடும். அங்கிருந்து தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்? நீங்க போய் சிரமப்பட்டுலாம் கொடுக்க வேணாம், தண்ணி வேணும்னு சொன்னா போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வேலை செய்வதற்காக, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக 10,000 சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சிருப்பான் அல்லாஹ். சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க, அவங்க பாத்திரத்தில் நீங்க நினைக்கும் போதே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. குடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தான் சொல்றான். அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அதை கொண்டு வரும் பொழுது ஆனியத்துன் தஹ்மின் தஹப், தங்கம் வெள்ளிகளான பாத்திரத்தை கொண்டு வருவான். சொர்க்கவாசி உள்ள போகும்போது ஆடை கொடுக்கணுமா இல்லையா? ஆடை போட்டா தானே மறைக்க முடியும் மானங்களை. நரகவாசிக்கு ஆடை கிடையாது, அவன் வெறுமனையா எரிஞ்சிட்டு இருப்பான். பின்னாடி பார்ப்போம் எப்படின்னு. இந்த சொர்க்கவாசி ஆடையில போவான். எப்படி ஆடை? உலகத்தில் உங்களுக்கு பட்டு ஹராம், பட்டாடை உடுக்க கூடாது. ஆனா உங்களுக்கு பட்டாடை கொடுக்கப்படும். யார் கொடுப்பா? யாருங்க ஆடை கொடுப்பா? அல்லாஹ் தன் கரத்தால் கொடுப்பான் முஸ்லிம்களுக்கு. சொர்க்கத்திலே உள்ள மக்களுக்கு உடுத்துக்கொள் என்று தங்கம் வெள்ளிகளான ஆடைகள் தூபா என்ற மரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு, தூபா என்ற மரம் பின்னாடி ஹதீஸ்ல வருது, அந்த மரத்திலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஒரு ஆடை எடுத்து கொடுப்பார்கள். ஒரு ஆராபி வந்தார், ஒரு காட்டரபி. எப்போதுமே சஹாபாக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காட்டரபிகள் வரமாட்டாங்களா, ஏதாவது கொஸ்டின் இடக்க முடக்க கேட்க மாட்டாங்களா, அல்லாஹ்வின் தூதர் அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி. ஏன்னா சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க அதிகமான கேள்விகள், ஏன்னா பயம், அல்லாஹ் ஏதாவது வேதனையை கொடுத்துருவானு சொல்லி. ஆனா காட்டரபிகள் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் ஏதாவது கேட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு காட்டரபி வந்தாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சொர்க்கத்திலே ஆடை கொடுப்பான் என்று சொல்கிறீர்களே, அந்த ஆடை அல்லாஹ்வால் உற்பத்தி செய்யப்படுமா, இல்ல அல்லாஹ் அதற்கான ஃபேக்டரி வச்சிருப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா என்ற மரத்திலிருந்து அந்த மரத்துடைய இலைகளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடைகளை தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான் என்று.